ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். சம்மர் வெக்கேஷன் எல்லாருமே எங்கேயாவது போவோம். ஆனால் வெயில் தகன்னு கொளுத்துது. நான் என் கசின் சிஸ்டர்ஸோட இப்போ வந்து சிதம்பரம் வந்திருக்கேன். நீ சொல்லு, நீ லதா ராணிப்பேட்டில இருந்து வந்திருக்கேன். சென்னையிலேருந்து வரேன். பெருங்குளத்து அவன் வந்து சென்னையிலேருந்து நாங்கள் எல்லாரும் அப்படி கோயில் ஆன்மீக சுற்றுலாவாக எங்கள் குரூப்லேருந்து வந்திருக்கோம். நான் 2-3 கோயில் எடுத்திருக்கேன். அதையும் இந்த விலாகில் ஷேர் பண்ணுறேன். சென்னையில் உள்ள எங்கள் ஊரை சேர்ந்தவங்க எல்லாம் ஒரு குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்லேருந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அதுலேருந்து நிறைய டூர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. நான் வந்து அப்பப்போ எனக்கு எந்த டூரில் கலந்துக்க முடியுமோ அதில் எல்லாம் கலந்துக்குவேன். மே 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் விருத்தாச்சலம், சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோயில் எல்லாம் போனோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மே 1ஆம் தேதிங்கிறதுனால பைபாஸ் ரோடெல்லாம் ஒரே கூட்டம், பயங்கர கூட்டம். பாருங்கள், நான் சில இடம்லாம் எடுக்கலை, அவ்வளோ கார் நின்றுச்சு. ஹோட்டலெல்லாம் சாப்பிடக்கூட இடம் இல்லை. ஆனால் பாருங்கள், நாங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்றோம். எங்கள் டூர் அரேஞ்ச் பண்ணவங்க எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. போக போக எல்லாமே சொல்கிறேன். இப்போ வந்து விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். அது ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயம். இந்த கோயில் வந்து சாத்திடுவாங்க, ஏன்னா டிராஃபிக்லேயே ரொம்ப நேரம் நாங்கள் நின்னோம். நாங்கள் காலையில் 5 மணிக்கு கிளம்பினோம். ஆனால் நாங்கள் இங்கே வர்றச்ச 12 மணி ஆயிடுச்சு. சரின்னு வேகமாக வந்து சாமி கும்பிட்டோம். அன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி வேறு. கோவில் வந்து 12:30 மணிக்கு சாத்திடுவேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லாம் வேகமாக போனோம். அதனால் நிறைய இடங்கள்லாம் எடுக்க முடியல. கொஞ்சம் அப்பப்போ அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டுருந்தேன். எல்லா சாமிகளையும் நல்ல நிம்மதியாக தரிசனம் பண்ணிட்டோம். அப்புறம்தான் கோவிலெல்லாம் சாத்தினாங்க. இதுதான் கோபுர தரிசனம். வெளியிலேருந்து அப்படியே எடுத்தேன். ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோயில். எல்லாருக்கும் சான்ஸ் கிடச்சா ஒரு தடவை போய் பாருங்கள். ரொம்ப பெரிய கோயிலாக இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் வந்து லஞ்சுக்கே இந்த ரிசார்ட்டுக்கு தான் வந்தோம். இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ரிசார்ட் வந்து சிதம்பரத்தில் இருக்குது. ஒரு மாந்தோப்பு, அந்த தோப்பில் வந்து இந்த மாதிரி ரிசார்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல வெயிலாக இருந்தாலும் இந்த மாதிரி செடிகளெல்லாம் நல்லா வளர்த்து வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து அவ்வளோவா வெயில் தெரியல. நாங்கள் வந்து இந்த இதில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். மாமரங்கள் எல்லாம் பாருங்கள் இருக்குது. சின்ன சைஸ்லேயே நிறைய காய் காய்ச்சிருந்தது. பங்கனப்பள்ளிலாம் இருந்தது. பக்கத்துலேயே தோப்பும் இருந்தது. இந்த மாதிரி காட்டேஜில் தான் நாங்கள் தங்கி இருந்தோம். நல்லாவே ஏசிலாம் போட்டு நல்லா இருந்தது. சம்மர் ஹாலிடேஸுங்கிறதுனால எங்கே பார்த்தாலுமே கூட்டமாக இருந்தது. அங்கேயே ஃபுட் எல்லாமும் கொடுத்தாங்க. நாங்கள் மத்தியானம் லஞ்செல்லாம் அங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஈவினிங் கோவிலுக்கு போகிறதுக்காக கிளம்பினோம். நான் கசின்ஸும் அவளோட பையன், எங்கள் தங்கச்சியோட பையன் இவன், அவனும் மாத்திரம் வந்தான். சரி, இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது, மறுநாள் பிச்சாவரம்லாம் போகிறோன்னு சொல்லவும் சரி நானும் வரேன்னு வந்தான். அந்த ரிசார்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருந்தது. அதில் நிறைய பேர் வந்து ஈவினிங் ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகிறதுக்காக அப்படியே கிளம்பி ரெடி ஆகிட்டு எல்லாம் அங்கே போன குரூப்பு அவங்க எல்லாருமே லேடிஸ் தனியாக, ஜென்ட்ஸ் தனியான்னு எங்கே பார்த்தாலும் நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நம்ம எப்போவுமே தனியாக இந்த மாதிரி நம்மளாக போகிறத விட இந்த மாதிரி குரூப்பில் போகிறது ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லா இடங்களும் நல்லா பார்க்க முடியுது. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியுது. பார்க்காத இடங்களெல்லாம் பார்க்க முடியுது. அந்த ரிசார்ட்டில் வந்து நிறைய வாத்துகளும் வளர்த்துருந்தாங்க. வாத்து, கோழி, அப்புறம் என்னவோ வேறு எனக்கு பேர் தெரியாத கோழி அப்படியே முடியாக தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி கோழிகளும் இருந்தது. நிறைய பூச்செடிகள், வெயில் அவ்வளோ கொளுத்திட்டு இருந்தாலும் நல்லாவே வளர்த்து வச்சுருக்காங்க. செடிகளெல்லாம் நல்லா பூத்திருந்தது. எங்கள் ஊர் குரூப்பில் எல்லா சுற்றுலாவும் கூட்டிகிட்டு போவாங்க. 1 டே ஆன்மீக சுற்றுலா, அப்புறம் ஜாலி டூர், அப்புறம் இன்டர்நேஷ்னல் டூர் கூட கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப நல்லா சேஃபாக இருக்கும். எல்லா இடத்தையும் நல்லா பார்க்கலாம். முக்கியமாக சொல்லணுன்னா ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நம்ம ட்ராவல் சமயத்தில் சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல சாப்பாடு இல்லைன்னா அப்புறம் நம்ம மேற்கொண்டு அந்த ட்ராவலை கண்டினியூவே பண்ண முடியாது. இப்போ சிதம்பரம் கோவிலுக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். அன்றைக்கி சித்ரா பௌர்ணமிங்கிறதுனால
சிதம்பரத்தில் இருந்தவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்குள்ளே இருந்தாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப உள்ளெல்லாம் போய் எடுக்க முடியல. அதனால் நான் கொஞ்சம் அப்படியே வெளியில் மாத்திரம் எடுத்திருக்கேன். வெளியில் இந்த சுற்று பிரகாரத்தில் நல்லா காற்று வந்தது. சிதம்பரம் நடராஜரை தரிசிக்க அந்த ஊரில் உள்ள எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தங்க கூட்டிகிட்டு போய் இவ்வளோ கூட்டத்துலேயும் எல்லா சாமியும் நல்லா பார்க்குறதுக்கு, அதுவும் எஸ்பெஷலி நடராஜரை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஐயரும் எங்களை எல்லோரும் பார்க்க விட்டாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் எங்கள் ரிசார்ட்லேருந்து கிளம்பி பிச்சாவரம் போக ரெடி ஆகிட்டுருந்தோம். அதுக்குள்ளே லாஸ்ட்டில் இந்த மாட்டு வண்டிலாம் இப்போ காணவே காணோம். அதை ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கிளம்புறச்ச நாங்கள் போன லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். எல்லோரும் என்னவோ ரொம்ப நாள் பழகுனவங்க மாதிரி நல்லா பேசி பழகி 2 நாள் தான் இருந்தோம். இருந்தாலுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லாருமே விட்டு பிரிய மனசு இல்லாமல் தான் பிரிஞ்சு வீட்டுக்கு வந்தோம். நெக்ஸ்ட்டு டூரில் எல்லோரும் மீட் பண்ணுவோன்னு வேறு சொல்லிக்கிட்டோம். அப்புறம் வந்த ஜென்ஸும் எல்லோரும் சேர்ந்து அவங்களும் எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கேருந்து கிளம்புறச்ச எல்லாருமே சேர்ந்து ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ எடுத்துகிட்டு வந்தோம். 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டே இருந்தோம். சரி, அடுத்த ட்ரிப்பு வந்து கொஞ்சம் லாங்காக போட்டுக்கலான்னு. ஏன்னா கூட்டம் ரொம்ப இருந்ததுனால ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் சிதம்பரத்துலேருந்து பிச்சாவரம் பக்கங்கிறதுனால அங்கே வந்து எல்லாம் காலையிலே கிளம்பி போனோம். அங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூட்டம் இருந்துச்சு. அதுவும் போட்டிங்க்கு டிக்கெட் எடுக்கிற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூ இருந்துச்சு. நான் கூட நினச்சேன், சரி எப்படிறா எடுக்கிறது, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் டூரை ஆர்கனைஸ் பண்ணவங்க வந்து எங்களை அப்படியே எந்த க்யூலேயும் நிற்க விடலை. எங்கள் கோயிலில் எல்லா இடத்துலையுமே எங்களை வந்து க்யூலெல்லாம் நிற்க விடலை. டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி நாங்கள் போயிட்டோம். எல்லோரும் அங்கே போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ சரி அந்த தண்ணியில் காலை வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் லேடிஸ் எல்லாம் போனோம். அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்ததுனால நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த தம்பிக்கு வந்து நிச்சயமாக தேங்க் பண்ணணும். எந்த இடத்துலையுமே நிற்கலை, எதுக்குமே காத்திருக்கலை. நல்லா டக்குன்னு போயிட்டோம். 4 போட்டு மொத்தம் 25 பேர் போயிருந்தோம். அதனால் 4 போட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு போட்டுக்கு 6 பேருன்னு சொல்லி அப்படி டக்குன்னு போயிட்டோம். அந்த பிச்சாவரம் லேக் நீங்கள் யாரும் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் வெயில் தான் பயங்கரமாக கொளுத்துச்சு. அந்த போட்டில் ஓட்டி கூட்டிகிட்டு போகிறவர் சொன்னார், தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, ரொம்ப தாகமாக இருக்கும்னு. அதனால எல்லாருமே தண்ணி கொண்டு போயிட்டோம். அந்த மேங்க்ரூவ் கார்டன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ளே எல்லாம் போய் பார்த்தோம். அதெல்லாம் பாருங்கள், அவங்கெல்லாம் அந்த நிறைய இது காஞ்சி போனதெல்லாம் அந்த கட்டையாக இருந்துச்சு. அதுக்குள்ளெல்லாம் போனோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் எல்லாத்தையும். அது நம்ம தனியாக போனால் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. எல்லாரோடையும் சேர்ந்து போகிறச்ச ரொம்பவே அந்த என்ஜாய்மெண்ட்டே தனி தான். போட்டிங் எல்லாம் போயிட்டு வந்து திரும்பவுமே சிதம்பரத்துக்கே வந்துட்டோம். சிதம்பரம் வந்து பிச்சாவரத்துலேருந்து ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் அங்கேயே வந்து லஞ்சுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இந்த மேங்க்ரோவ் ட்ரீங்கிறாங்க, எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. அப்படியே ட்ரிம் பண்ணி விட்ட மாதிரி சூப்பராக இருக்குது. அதுக்கு கீழே போனோன்னா நல்லா குளுன்னு காற்றடிக்குது. வெளியில் வெயிலில் வந்தால் தான் நல்லா வேர்த்துது. அப்புறம் சிதம்பரம் வந்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் புதன் ஸ்தலமான திருவெண்காடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே சாப்பிட்டு கிளம்புனோம். இப்போ திருவெண்காடு புதன் கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே இந்த கோவில் பேர் ஸ்ரீ சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில். சிவனோட பேர் வந்து சுவேதாரண்யேஸ்வரர். இந்த கோவிலில் வந்து 3 சிவன் இருக்கிறதாகவும் 3 தீர்த்த குளம் எல்லாமே 3 இருக்கிறதா சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு கைடு மாதிரி ஒருத்தர் வந்தார். அவர் கோவிலுடைய சிறப்புகள், கோவிலில் எங்கெங்கே எந்தெந்த சாமி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தார். அதனால எங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தது. இது வந்து அக்னி தீர்த்தம். ஃபஸ்ட்டு நுழைஞ்சதுமே இந்த தீர்த்தம் இருந்தது. இதில் சிலர் குளிக்கிறதுக்கு கூட போனாங்க. ஆனால் படி பயங்கரமாக வழுக்குச்சு. அதனால் நாங்கள் சும்மா தண்ணி மாத்திரம் எடுத்து தெளிச்சுக்கிட்டோம். அந்த கடைசி படி ரொம்பவே வழுக்குச்சு.
அந்த அந்த அக்னி தீர்த்தத்தில் குளித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள் அவங்க இறங்குறாங்க இல்லையா, அந்த கடைசி படி தான், அதுக்கு தான் கம்பியெல்லாம் கூட கட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரு பாட்டில் எடுத்து எல்லாருமே தெளிச்சிட்டு அங்கே உள்ள சுவாமிகள் எல்லாமே பார்த்தோம். அப்புறம் நாங்கள் போன லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள் சந்திர தீர்த்தம், இது இன்னொன்று. அதே ஒரே கோவிலில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய குளங்கள் எப்படி இருக்குது. அப்புறம் இதுலேயும் போய் தண்ணி எடுத்து தலையில் தொளிச்சுக்கிட்டோம். இங்கே தான் வந்து புதன் சந்நிதி இருக்குது. புத பகவானுக்கு அப்போ தான் அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துலேயே 17 தீபம் புத பகவானுக்கு ஏற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதையும் ஏற்றிட்டு அப்படியே கிளம்பி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்தோம். நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் வந்து பேசினாங்க. அந்த சிதம்பரம் அவ்வளோ கூட்டத்தில் கூட வந்து பேசினாங்க. புதன் கோவில்லையும் பார்த்தேன். அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ளே எல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அப்படியே அந்த குளத்தையும் அப்படியே சுற்றி எடுத்தேன். அப்போ வந்து நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. இந்த குளத்துல குளிச்சுட்டு கோவிலுக்கு போனால் எல்லா வியாதிகளும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால நல்ல நிலாவும் நல்லா தெரிஞ்சது. இதுதான் வந்து நாங்கள் போன பஸ்ஸு. நான் பஸ்ஸையும் உங்களுக்கு காமிக்கலை இல்லையா, அதனால் கடைசியில் தான் எடுத்தேன். நைட்டு வந்து சிதம்பரத்துலேயே பைபாஸில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எல்லோரும் பெரிய மனசு இல்லாமல் எல்லோரும் பிரிஞ்சு வந்தோம். அப்புறம் அடுத்த டூரில் எல்லாருமே இன்னொரு தடவை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் போன இந்த 2 நாள் சுற்றுலா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.